நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம சுடர், எழில் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம சுடர் வந்து எழிலுக்கு புரோட்டாலாம் ஊட்டி விட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். முக்கியமாக வந்து நம்ம எழில் வந்து சுடரை வந்து வெளிநாடு கூட போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே இந்து இருக்காங்கல்ல, அவங்க வந்து கொஞ்சம் கவலையாகவே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் வந்து தீபா வந்து கேட்குறாங்க, என்ன மேடம் ஏன் கவலையாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை சுடர் வேறு ஊருக்கு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா வெளிநாட்டுக்கு. இப்போதைக்கு எனக்கு நான் கண்ணுக்கு தெரிகிற ஒரே ஆள் அவள் தான். அதனால் அவள் தான் என்னோடய இன்பம் துன்பம் எல்லாத்தையுமே நான் வந்து ஷேர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய குழந்தையில வேறு அவள் தான் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது அவள் வெளிநாடு போயிட்டானா என்ன பண்ணுவாங்க, குழந்தை வேறு ஏங்கி போயிடுவாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து சுடர் வந்து என்ட்ரி ஆகிடுறாங்க. அம்மா சுடருக்கு வந்து 100 ஆயுசு கரெக்டாக வந்துட்டாங்க, என்ட்ரி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சுடர் வந்து வந்துடுறாங்க. என்னக்கா கவலையாக இருக்கீங்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவன், நீ வெளிநாடு போகிறதில்ல அதை நினச்சி தான் கவலையாக இருக்குது, தயவுசெய்து இங்கேயே இருமே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லைக்கா நான் சென்னைக்கு வந்ததே நான் வெளிநாடு போகணும் தான், ரொம்ப நாள் கனவு அது, நான் கண்டிப்பாக போய் தான்க்கா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை குழந்தைய நினச்சா தான் பயமாக இருக்குது, அவங்க கூட ரொம்ப அட்டாச் ஆகிட்டாங்க, இனிமேல் போனால் விடுவாங்களா, அவங்க வந்து பழகிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதெல்லாம் பழகிரும்க்கா, நான் போக போக வந்து பழகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த சீனை முடிச்சிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம இவர் இருக்கார்ல, மனோவோட அப்பா வந்து அந்த கிஷோர்னு மாப்பிள்ளை, அந்த வெளிநாட்டு மாப்பிள்ளையை வந்து கூப்பிட்டு வந்துட்டார். கூப்பிட்டு வந்துட்டு மனோ வர சொல்லுங்கள், மாப்பிள்ளையை கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொன்ன உடனேயும் நம்ம இவர் இருக்கார்ல எழில் வந்து மனோ வர சொல்கிறாங்க. மனோ மேலேருந்து வந்து வேண்டாம் விருப்பம் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. கிஷோர் உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. பிடிச்சிருக்கு அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, உனக்கு சொல்லுமா மனோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க எதுவுமே பேசாமே உட்காந்துருக்காங்க. சொல்லு மனோ, உனக்கு பிடிச்சிருக்கா, மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா, அப்பா கேட்குறாருல சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம எழில். ஆனால் அதுவும் ஒன்றுமே பேசாமல் அமைதியாகவே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம இவங்களும் கேட்குறாங்க, எழிலோட அம்மாவும் கேட்காங்க, வாயவே திறக்க மாட்டேங்காங்க. 2 பேருமே ஷையாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நம்ம பிரவேசி கொடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் வந்து கேட்குறாரு. நம்ம எல்லாருமே வெளியில் போயிடுவோம், அவங்க 2 பேரும் இங்கே தனியாக இருந்து பேசட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம எழிலோட அம்மா வந்து சொல்கிறாங்க, இங்கேருந்து என்னப்பா பேசுவாங்க, அவங்க கொஞ்சம் ஷையாக தான் ஃபீல் பண்ணுவாங்க, வெளியில் ஏதாவது கூட்டு போமே, ஏதாவது புது இடத்துக்கு கூட்டு போமே, மாப்பிள்ளையும் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காரு, அவருக்கும் நம்ம ஊரை சுற்றி காட்டின மாதிரி இருக்கும்ல, எங்கேயாவது போய் ஃப்ரீயாக பேசிட்டு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் சார், அதுவும் நல்லாயிருக்கும், வெளியில் எங்கேயாவது கூட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்கிறாங்க. சரி வாங்க, நான் எங்கே போகலாம், ஒரு காஃபி ஷாப் கூட்டு போகிறேன், அங்கே அப்படியே காஃபி குடிச்சிக்கிட்டே நல்லா மனம் விட்டு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. மனோவுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடும் சுடர் மேலேயே. சுடர், நீ திருப்பி என்னோடய வாழ்க்கையிலே கிராஸ் பண்ணி வந்துக்கிட்டே இருக்க. அன்றைக்கே அந்த மாப்பிள்ளையை பார்க்கணுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொன்னப்பயே நான் எப்படியா தட்டி கழிச்சிருப்பேன். அன்றைக்கே நீ குறுக்க புகுந்து இப்போ இந்த அளவுக்கு வந்து விட்டுருக்க, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. சரி வாங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோ எல்லாத்தையுமே வந்து நம்ம எழில் வந்து கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அந்த கிஷோர், அதுக்கடுத்து மனோ, நம்ம எழில், சுடர் எல்லாருமே போகிற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்டு ஒரு 2 பெஞ்சில் வந்து நம்ம மனோவும் கிஷோர் உட்காந்துருக்காங்க. அங்கிட்டு சுடரும் வெளியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்து நம்ம கிஷோர் வந்து தயங்கி பேச ஆரம்பிக்கார். என் பேர் கிஷோர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம மனம். தெரியுமில்ல, என்ன பேசுகிறேன்னு தெரில, அதான் அப்படி ஆரம்பித்தேன் அப்படிங்கிற மாதிரி இங்கிட்டு பேச ஆரம்பிக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம சுடர்கிட்ட வந்து எழில் வந்து கேட்குறாரு, சுடர் நீ ஏதோ வெளிநாடு போகிறியாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, ஆமாம் சார், எனக்கு ரொம்ப நாளாக கிடைக்காம இருந்துச்சு விசா, இப்போ கிடச்சிருக்கு, வெளிநாடு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், வெளிநாடு கண்டிப்பாக போகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் சார், கண்டிப்பாக நான் போகணும், என்னோடய ரொம்ப நாள் கனவு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், சரி பார்த்து போயிட்டு வா, ஆனால் நீ இங்கேயே இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும் குழந்தைய பார்த்துக்கிட்டு, ஏன்னா குழந்தைய வந்து ரொம்ப உன் மேலே அட்டாச் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சார், நான் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி உன்னோட விருப்பம், நீ போயிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் வந்து ரொம்ப உன் மேலே கோவப்பட்டிருக்கேன், உன்னை திட்டிருக்கேன், ஆனால் நீ வந்து குழந்தை மேலே வந்து எப்போயுமே கரெக்டாக தான் இருந்திருக்க, கரெக்டாக பாசத்தை கொடுத்து கரெக்டாக அன்பை கொடுத்து குழந்தைகளை வந்து எப்படி வளர்க்கணுமோ அது மாதிரி தான் பார்த்து வளர்த்துருக்கேன், அதுக்காக நான் உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் அன்றைக்கி தான் நீங்கள் சேரீ வாங்கி கொடுத்தீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது நீ கேட்டு வாங்கி கொடுத்தது, கேட்காம உனக்கு எதாவது பண்ணணுமே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே பக்கத்தில் வந்து அந்த காஃபி ஷாப்பில் வந்து மெனு கார்டு இருக்குது, இந்த கார்டை வந்து நீ வச்சுக்கோ, இதில் என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி இன்றைக்கி அதுக்கான பில்லை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிஜமாவா சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமான்னு சொன்னோடனையும் நம்ம சுடர் வந்து அங்கே வெயிட்டர் அண்ணனை கூப்பிட்டு, அண்ணே சூடாக கொத்து பரோட்டா கொண்டு வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொத்து பரோட்டாவா, அது எப்படி இருக்கும், என்னது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சார் பரோட்டா இருக்குல்ல சார், அது பிச்சு போட்டு அதில் கொஞ்சம் சால்னா ஊற்றி அதில் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் எல்லாத்தையுமே போட்டு கொத்தி அது ஒரு மாதிரி சூப்பராக கொண்டு வருவாங்க சார், வரலாம் வந்தவொடனே பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி வரட்டும் பார்ப்போம், நீ சொல்லும்போதே அவ்வளோ ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எளிய சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் வந்து என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிற மாதிரி கிஷோர் வந்து நம்ம மனோட்ட கேட்குறாங்க. எனக்கு சுடுதண்ணி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ கோல்டா, அதனால தான் நீங்கள் சரியாக பேச மாட்டேங்கிறீங்களா, சுடுதண்ணி வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, டீயே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே
2 பேருக்கு டீ சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே டீ வந்துடுது. அந்த பக்கம் பார்த்தா நம்ம சுடர் அவங்களுக்கு கொத்து பரோட்டா வந்துடுது. கொத்து பரோட்டா வாசமே சூப்பராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் சொல்கிறாங்க. ஆமாம் சார், நீங்கள் வேணால் சாப்பிட்டு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உடனே ஸ்பூன் எடுக்காங்க. சரி சாப்பிட்டு பார்க்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் ஸ்பூனில் சாப்பிட்டா நல்லா இருக்காது, கைட்டு எடுத்து அப்படியே இந்த சால்னாவில் முக்கி நல்லா சாப்பிடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உடனே அவர் எடுத்துகிட்டு சால்னாவில் சரியாக முக்க தெரியாமல் முக்குவார். உடனே வந்து நம்ம சுடர் வந்து அவங்களோட கையை பிடிச்சி சால்னா நல்லா முக்கி அப்படியே ஊட்டி விடுற மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே நம்ம மனோவுக்கு வந்து பயங்கரமாக வயிறு எரிய ஆரம்பிச்சிருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க கையில் அந்த காப்பியை தூக்கி அந்த கிஷோரோட மூஞ்சியில் ஊற்றிடுறாங்க. நான் தான் வேண்டாம் வேணாம்னு சொல்கிறேன், ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. உடனே நம்ம எழில் வந்து என்னாச்சு கிஷோர் அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். யோ போய் அவட்ட கேள்வியா என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெஸ்ட் ரூம் போயிடுறாரு. அடுத்து வீட்டுக்கு மனம் வந்து கோவத்தோடு வர்ற மாதிரி காட்டுறாங்க. வந்தவொடனே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆண்டி எனக்கு ஒன்றும் சரியில்லை, எனக்கு பசிக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டவொடனே பின்னாடியே வந்து எழில் வராரு. மனம் நில்லு, எதுக்கு நீ அப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே என்னப்பா பண்ணா அப்படிங்கிற மாதிரி வந்து எழிலோட அம்மா கேட்குறாங்க. நடந்தது சொன்னவொடனே இப்படியா பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆமாம்மா நீங்கள் ஷாக் ஆகிற மாதிரி தான் நானும் ஷாக் ஆனேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னாச்சு என்ன பிரச்சனை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. மனம் வந்து சொல்லவே மாட்டேங்காங்க. இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே எழில் உன்னையும் என்னையும் தப்பாக வச்சு பேசுகிறான், அதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே அப்படிலாம் பேசியிருக்க மாட்டானே, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும், நான் வேணால் போய் பேசட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் தேவையில்லை, நீ நம்பலையில அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு விறுவிறுன்னு மாடிக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. உடனே வந்து நம்ம எழில் வந்து என்னம்மா இப்படி கோவப்படுறா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே அதான்ப்பா எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.